கேழ்வரகு அடையாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடலில் நமக்கு ரத்தம் அதிகரிக்கும். ஸோ கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்றேன் டாக்டர், இருந்தாலும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகலைன்னா அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்குது. அந்த அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். கேழ்வரகு அடையாக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமான ஒரு உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்துங்க. இதை வந்து நீங்கள் களியாக செய்து சாப்பிடணும், கருப்பட்டி சேர்த்து. ஏன்னா இந்த கருப்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது. உடம்புல ரத்தம் அதிகரிக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கருப்பட்டி. ஸோ இந்த கருப்பட்டியை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்களேன். ஸோ எல்லா உணவுலையுமே இந்த கருப்பட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது வந்து களி செய்யும்பொழுது இந்த உளுந்து களி அப்படின்ற ஒரு விஷயம் ரத்தத்தில் நமக்கு எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவான விஷயத்தை அதிகரிக்குது. ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் அதை இம்யூன் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது பயன்படுது.